வரைக்கும் என் தலையோட வளர்ச்சி என் நெசமாவே மகிழ்ச்சி என் தலையெழுத்தே மாறும் தலை போல உழைச்சி என் தலை பேரை சொல்லி பாரு கல்லு கூட கரையா என் கொற்ற மயில கல்புரத்தை ஏத்து மச்சா எரியா என் பத்தாதடா தலைக்கு தானே 100 கோடி வசலே தலை பேரை சொல்லி பாரு பாய்ந்த அடிக்க வசலே பாய்ந்த அடிக்க வசலே பாய்ந்த அடிக்க வசலே பாய்ந்த அடிக்க வசலே உடம்பு முழுக்க தையல் விழுந்தும் உச்சம் தொட்ட கலைஞன் யாரு உள்ள நினைச்சத அஞ்சாமதில்ல உறக்க சொல்லும் வீர யாரு கள்ளம் இல்லாத வெள்ள சிரிப்பு கனவு நாயகன் கொள்ள அழகு உள்ள நினைச்சத அஞ்சாமதில்ல உறக்க சொல்லும் வீர யாரு ஏ தலைமுகத்தை பார்த்தாலே ஏ தன்னம்பிக்கை வளருண்டா ஏ தற்பெருமை பேசாத தன்னடக்கம் கூடுண்டா ஏவியமு உருண்ட மட்டும் சுத்திக்கினே இருக்கும் தலை பேரை சொல்லி பாரு சீலிசமா பறக்கும் மேக்கப் போடாத அல்டிமேட் ஸ்டார் தலைக்கு தான் சிக்கம் கொடுத்தா ஆயிடுவ பாடாரு ஆயிடுவ பாடாரு ஆயிடுவ பாடாரு ஆயிடுவ பாடாரு ஏதானே தந்தானே ஏதானே தந்தானே ஏதானே தந்தானே ஏதானே தந்தானே அம்மா அப்பாவ குடும்பத்தை பாரு அப்பால தானே சினிமா ஸ்டாரு பொன்னது யாரு தலைதானே சுத்தமான மனம் இதுதானே பேனர் புடிச்ச மெக்கானிக் தொடங்கி பேனர் வைக்கும் இக்காலம் வரைக்கும் என் தலையோட வளர்ச்சி என் நெசமாவே மகிழ்ச்சி என் தலையெழுத்தே மாறும் தலை போல உழைச்சி ஏதானே தந்தானே ஏதானே தந்தானே ஏதானே தந்தானே ஏதானே தந்தானே யாருங்க நீங்க? நான் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் திவ்யா. நீதானே பத்மஜா, திவாகரோட பொண்ணு? உன்னை விசாரணை பண்ண வந்திருக்கோம். உங்க அப்பா அம்மாவை கூப்பிடு. அப்பா அம்மா. என்ன மேடம்? உங்க பொண்ணை விசாரணை பண்ணணும். பொண்ணுக்கும் என் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. 1 மணி நேரம் நீங்களா அனுப்பிச்சு வச்சீங்கன்னா இங்க யாருக்கும் தெரியாம அசிங்கம் இல்லாம கூட்டிட்டு போயிடுவோம். இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். ஒரு மேரேஜுக்கு அட்டெண்ட் பண்ணணும் மேடம். நீங்களா விட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. வாமா. செல்லப்பா இடம் இதுதானே? நேத்து வந்து பாத்தியா? ஆமா மேடம், நேத்து வந்து பார்த்தேன் மேடம். ரொம்ப தூரமா இருக்கு? இல்ல மேடம், பக்கத்துல தான் மேடம். இத வந்துட்டோம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம், இங்க தான் மேடம். சரி, ஓகே. சரி மேடம். ஏய், அந்த 20 லட்சம் ரூபாய் எங்க வச்சு கொடுத்தான்? பேங்க்ல வச்சு கொடுத்தான். என்ன பண்ணாத? அது அங்கேயே FDல போட்டுட்டேன். சரி, இப்ப அவனை நாங்க கூட்டிட்டு வரதுக்கு போறோம். அவன் தானானா ஆமான்னு சொல்லணும். யாருங்க நீங்க? கஸ்டம்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். அப்படின்னா? சுங்க இலாக்கா. உங்களை விசாரணை பண்றதுக்காக கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கோம். ஏங்க, நான் வரியெல்லாம் கரெக்டாக தாங்க கட்டிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. யார்கிட்ட பேச போறீங்க நீங்க? திவாகரை தெரியுமா உங்களுக்கு? திவாகருக்கு 20 லட்சம் கொடுத்ததாவது தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே மேடம். ஆபீஸ்க்கு போலாம், உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றோம். கூட்டிட்டு வாங்க இவரை. ஆகாய கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே, பூலோக படகிலே கானலின் நீரிலே உலகமே பயணம் போகுதே.
ദിവാകർക്കും ചെല്ലപ്പക്കും എന്നാ കണക്ഷൻ ഇരിക്കെ കണ്ടുപിടിക്കും. ബാങ്ക് ഡീറ്റെയിൽസ് ഞാൻ കളക്ട് பண்ணிக்கிறேன். ഞാൻ ഡിസി கிட்ட ഫോണിൽ பேசிக்கிறேன். இதெல்லாம் அப்புறம் சொல்றேன். பதிலே புதிர் போடுதே முடிவே விடை தேடுதே. டேய் நான் உன்னை உட்காரவ சொல்லல. உட்கார். ஹலோ சார், 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். வீடு சர்ச் பண்ணலாம் சார். பேங்க் அக்கவுண்ட்ல திவாகரோட டிரான்சாக்ஷன் இருக்கானா பார்க்கணும் சார். மணலினை தோண்ட சில நேரம் புதையல் மாட்டும். பரவாயில்ல சார், ஓகே. சுந்தர் சார், மனதினை தான விடியல் தோன்றும். நம் பிறப்பு இறப்பு இரண்டுமே நம்மை படைத்த இறைவன் கையிலே. எந்த இடையில் இருக்கும் வாழ்க்கை நமது கையில். உங்களுக்கு நான் நல்லது தானங்க பண்ணேன். ஏங்க என்ன கூப்பிட்டு வந்து என்னெல்லாமோ பேசுறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே நீந்தி போகுதே. ஹலோ, 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? சார், இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார். நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். இங்கே என்ன எழுதுறீங்களோட எனக்கு புரியல சார். ஒன்றுமே புரியலையா? ஹலோ ஆடிட்டர் சார், வணக்கம் சார். நான் கணக்கப்பில் பேசுகிறேன் சார். சார், காலையிலேருந்து உங்களுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். சார், எங்கள் முதலாளியை யாரோ சுங்க இலாக்கா அதிகாரின்னு சொல்லி வந்து கூட்டின்னு போயிருக்காங்க சார். என்ன ஏதுன்னு தெரியல சார். சார், நீங்கள் கொஞ்சம் வந்து விசாரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஆமாம் சார், ப்ளீஸ் சார். எங்கே வரணும்னு சொல்லுங்கள் சார், நான் உடனே வரேன். ஓகே சார், இதை வந்துடுறேன். உங்க அம்மா பேர் என்ன? பாப்பம்மாங்க. என்ன படிச்சிருக்க? நான் ஒன்றும் படிக்கலைங்க. 9 வயசில் நான் குப்பை இல்லைங்க. எப்படி எவ்வளவு சம்பாரிச்ச? குப்பையில் தாங்க. குப்பையிலையா? ஆமாங்க. திவ்யா, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேங்க. இவன் என்னமோ குப்பால்னேங்கிறான், அவ ஒண்ணுமே தெரியாதுங்கிறா. ஜேசி சொல்ற மாதிரி இவனுக்கும் திவாகருக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப அப்பாவியா பேசுறான். எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. யோ சார், இந்த பொண்ணை எப்படி தெரியும்? சிலப்பா, அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? சார், அந்த பொண்ணோட பேரில் இருக்க வீட்டை விற்கிறதுக்காக வக்கீலோட குமாஸ்தா சொன்னாருங்க. அப்போ தான் சார் 20 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுத்தேன். எவ்வளோ நாளாக பழக்கம்? அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது தான் சார் அவங்களே எனக்கு தெரியும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டியா? இல்லை சார், அவங்க அப்பா வந்து டாக்குமெண்ட்ஸ் கூட வாங்காம 20 லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்க. என்ன நம்ம சொல்றியா? சார், இவன் ஒன்ன வச்சிருக்கானா? பல பல கேள்வி அவை வாழ்வை திறக்கும் சாவி. என்ன சொல்ற இப்போ? இவனை எத்தனை நாளா தெரியும் உனக்கு? காலையில இருந்து ஒரே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன சொன்ன? நம்மை ஜெயிக்க வைக்கும் வேள்வி. உங்க அப்பா கவர்மெண்ட் ஏமாத்திருக்கா தெரியும்ல? திமிரா பேசுற? என்னடி படிச்சிருக்க? டிகிரி முடிச்சிட்டு MBA ஜாயின் பண்ணிருக்கேன். You are not supposed to hit me. என்னடி சொன்ன? என்ன மேடம் வயசுக்கு வந்த பொண்ணு திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்கீங்க? அவ வயசுக்கு வந்துட்டான்னு தெரியுமா? அதனாலதான் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தியா? மேடம், என்ன மேடம் நீங்களே இப்படி பேசுறீங்க? அந்த அம்மாவும் இந்த பொண்ணும் தான். ஓ, அம்மாவும் பொண்ணுமா? நீங்க யாருங்க? சார் ஆடிட்டர். சார் வந்து உட்காருங்க, கொஞ்சம் தள்ளுங்க. சொல்லுங்க சார். நான் ஆடிட்டர் ராமானுஜம், செல்லப்பாவுடைய ஆடிட்டர். சரி. என் சன்னில் தான் ரங்கராஜன், அடிஷனல் கமிஷனர் இன் கஸ்டம்ஸ். செல்லப்பா என்னுடைய கிளைண்ட்டு. நான் தான் அவருடைய அக்கௌண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எதுக்காக டீடைன் பண்ணி வச்சிருக்கீங்க? சார், ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன்.
வீடு விலைக்கு வந்திருக்குன்னு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்காக காலையிலேருந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. சார் விசாரிங்க, தப்பில்லை. வீட்டிலே கேட்டுணும். இங்கே கூட்டு வந்து விசாரிக்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணிருக்காரு? சார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. சுந்தர் சுந்தர், ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு இவரை அனுப்பிச்சி விடுங்க. ஓகே சார். நீங்கள் போகலாம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ மாப்பிள்ளை, நான் தான் உங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ப்ராப்ளம் சால்வ்டு, எவ்ரி திங்ஸ் ஓகே. மிஸ்டர் உங்கள் பேர்? அனில் சார். அனில். மிஸ்டர் அனில் இருக்காரு, அவர் கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. நோ ப்ராப்ளம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், நீங்கள் எப்போ வரீங்க? ஓ, நாளைக்கா? வாங்க வாங்க. வாங்கிட்டேன் சார். சார் இவரை கூட்டிட்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம், உங்களோட ஃபோன். யோ கணக்கு. என்ன முதலாளி? நான் புது டிரைவருங்கனால தான் காருக்குள்ளே வச்சு எதுவும் பேசலை. என்ன நடந்தது அப்படி? காலையில் 6 மணிக்கு உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. எதுக்கு உட்கார வச்சாங்க, என்னத்துக்கு உட்கார வச்சாங்கன்னு ஒன்றுமே புரியல. கைதி மாதிரி நடத்தினாங்க. என் வாழ்க்கையில் இப்படி நடந்ததே இல்லை. அவமானப்படுத்திட்டாங்க. அந்த பொண்ணு, அந்த பொம்பளை ஆஃபீஸர் ஒரு அறை அரைஞ்சிட்டாயா. என்ன முதலாளி சொல்கிறீங்க? உங்களை ஒன்றும் பண்ணல? என்ன ஒன்றும் பண்ணல. அப்புறம் நம்ம ஆடிட்டர் வந்துட்டாரு, எல்லாம் பயந்துட்டானுங்க. அப்புறம் பேசி கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆனால் அந்த பொண்ணு தான் விட்டாங்களா என்னன்னு தெரியல. முதலாளி, இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு ஆடிட்டர் என்கிட்ட சொல்லிட்டார் முதலாளி. நீங்கள் போய் படுத்து தூங்குங்க முதல்ல. சரியா? நம்ம பசங்க என்ன